வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேர்ட் ஐ ரேமன்ஸ். その車輪がお前はどこまで見えている。சினிமா அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்குக்கான விஷயம் மட்டும் இல்லை. இட் கேன் எஜுகேட், இட் கேன் ரிஃபார்ம் அண்ட் இட் ஆல்சோ கேன் ரீகன்ஸ்ட்ரக்ட் த சொசைட்டின்னு சொல்லலாம். ஹிஸ்டாரிக்கலாகவே சோவியத் யூனியன்லேருந்து யுஎஸ்ஏ, ஜெர்மனி, தமிழ்நாடு வரைக்கும் வாழ மட்டும் தெரிஞ்சு வாழ்வியல் பற்றி தெரியாத பல பாமரர்களுக்கும் கொள்கைகளை பற்றியும் பற்றுகளை விதைச்ச ஒரு உணர்வு பூர்வமான மீடியம் தான் சினிமா. சினிமாவை ஒரு மீடியான்னு சொல்கிறத விட இது ஒரு மொழியாடல்னு சொல்லலாம். இங்கிலீஷ், ஜாப்பனீஸ், ஹிந்தி மாதிரி சினிமாவும் ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான். இந்த மொழியாடல் தெரிஞ்சால் மட்டும் போதும், இந்த மொழியாடல் புரிஞ்சால் மட்டும் போதும். ஒரு கிரியேட்டர் தன்னுடைய கற்பனை உலகத்தில் வர கதாபாத்திரங்கள் வழியாக தன்னோட உணர்வுகளையும் கருத்துகளையும் ஒரு மாஸ் ஆடியன்ஸுக்கு ஈஸியாக டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இப்படிப்பட்ட சினிமா பேசக்கூடிய அரசியல் பற்றியும் அது சார்ந்து நிகழக்கூடிய சமூக மாற்றங்களை பற்றி கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஏஸ்தெட்டிக்கல் ஃபிலிம் மேக்கிங்கை பற்றியும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறக்காக தான் இந்த ஃபோரமை சூஸ் பண்ணியிருக்கோம். ரெகுலர் அப்டேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் கமெண்டில் என்னென்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த விஷயங்களை மென்ஷன் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்து நாங்கள் எவால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் கன்னட மொழியில் ரிலீஸ் ஆகி இந்தியா முழுக்க பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணதோட பல மொழிகளில் டப் செய்யப்பட்டு பல கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண பிளாக் பஸ்டர் மூவி காந்தாரா ஓவர் ரேட்டடா இல்லை ஓவர் ரேட்டடாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் அ கோஸ்ட். ப்ரெசண்டில் கூட அந்த கோஸ்ட் இருக்குது, நம்ம மத்தியில் தான் இருக்குது. பல நூறு வருஷமாக இந்திய மக்களோட மனசில் இப்போ வரைக்கும் வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தொட்டது தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கான முக்கியமான காரணம். இங்கே இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வெவ்வேறு வகையான வாழ்வியல் முறை, பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் குலதெய்வம்னு சொல்லக்கூடிய நாட்டார் தெய்வங்கள் இருக்குது. அதை வழிபடக்கூடிய வழிமுறைகளும் வெவ்வேறையாக இருக்குது. நிறைய படங்கள் பார்த்துருப்போம். கிராமப்புறங்களில் நீங்கள் என்ன சாமியை கும்பிட்றீங்கன்னு கேட்கறது வழியாக என்ன சாதிக்காரங்க ஊர்க்கார கலவிக அசால்ட்டா கேட்ச் பண்ணிட்டு போயிடும். உதாரணத்துக்கு ஐயனார், முனீஸ்வரன், கருப்பண்ணசாமி, பேச்சியம்மான்னு தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான நாட்டார் தெய்வங்கள் இருக்கு. அந்த தெய்வங்களை வழிபடுற முறை அந்தந்த மண் சார்ந்து மக்கள் சார்ந்து ஒவ்வொன்றும் வித்தியாசப்படும். இதே போல கோஸ்டல் கர்நாடகா ரீஜன்ல வாழக்கூடிய மக்களின் நம்பிக்கைக்குரிய தெய்வங்களா பஞ்சுருளி, குளிகா அப்படிங்கிற நாட்டார் தெய்வங்கள் இருக்கு. அந்த ஊர் மக்களோட ட்ரெடிஷ்னல் ஃபோக் டான்ஸான பூதகோலா ஆடியன்ஸுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததோட படத்தோட பில்லராகவும் இருந்துச்சு. இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் 7-8 மணி நேரத்துக்கு மேலே சடங்குக்காக ஒரு நடன கலைஞர் பூதகோலா ஆடுவாங்க. அப்போ நடனம் ஆடுறவங்க மேலே முன்னோர்களோ இல்லை தெய்வங்களோட ஆன்மாவோ இறங்கி அருள்வாக்கு சொல்கிறதா நம்பப்படுது. அதை மையமாக வச்சு தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாட்டார் தெய்வங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இந்த படத்தில் ராஜ குடும்பத்துக்கும் பூர்வகுடி மக்களுக்கும் காமனான குலதெய்வமாக காட்டப்பட்ட பஞ்சுருளி, குளிகா. இந்த தெய்வங்களை பற்றி பரவலாக நம்பக்கூடிய மித்தாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன, அதை சார்ந்த லாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்ப்போம். முதல்ல மித்தாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி. பன்னிக்கூட்டத்திலேருந்து தனியாக போன ஒரு பன்னிக்குட்டியோட அழகை பார்த்து அதை கைலாயத்துக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க பார்வதி. அங்கே போன பன்னிக்குட்டி அங்கே இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் அடித்து நாசமாக்கிடுது. இதை பார்த்து கோபமுற்ற சிவபெருமான் அந்த பன்னிக்குட்டியை போட்டு தள்ளிடுறாரு. இதனால் பார்வதிக்கு ரொம்ப வருத்தம். அதனால என்ன பண்ணுறாரு சிவபெருமான், அந்த பன்னிக்குட்டியோட ஆத்மாவை கூப்பிட்டு நீ உலகத்துக்கு போய் மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்படி அனுப்பப்பட்ட பன்னிக்குட்டியோட ஆத்மா தான் பஞ்சுருளி. அதோடு அனுப்பப்பட்ட கல் தெய்வம் தான் குளிகா. விவசாயம் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் மக்களுக்கு நாகரிகம் வளர ஆரம்பிச்சது. காட்டை ஒட்டின பகுதிகளில் விவசாயம் செய்கிற மக்களுக்கு பன்னிகளால் தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சு. அதை தடுக்கவே முடியலை. அப்போ சிலர் வேட்டையாடும் பொழுது ஒரு பன்னி கொல்லப்பட்டுச்சு. அந்த பன்னியை காட்டோட எல்லையில் கொண்டு போய் புதைச்சாங்க. அதுக்கப்புறம் அதிகமாக பன்னிகள் தொல்லை இல்லை. எனவே அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த பிதைக்கப்பட்ட பன்னியால் தான் அந்த பன்னி தொல்லை இல்லை அப்படின்ட்டு அந்த பன்னிக்கு நன்றி செலுத்தும் விதமாக படையல் போட ஆரம்பித்தாங்க. அதுதான் பின்னாளில் பஞ்சுருளி அப்படிங்கிற தெய்வமாக வணங்கப்பட்டுச்சு. அதுக்கு அதை அடித்து கொன்ன அந்த கல்லை குளிகாங்கிற தெய்வமாக போற்றி வணங்கினாங்க. இதுதான் லாஜிக்கல் ஸ்டோரி. இப்போ நம்ம 2 ஸ்டோரி சொல்லியிருக்கிறோம். இதை நம்பிக்கை சார்ந்ததாகவும் அறிவு சார்ந்ததாகவும் எது உங்களுக்கு கரெக்டுன்னு படுதோ அதை எடுத்துக்கோங்க. ஹலோ காய்ஸ், இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காந்தாரா. இதை நம்ம 2 வகையாக பார்க்கலாம், விஷுவல் அண்ட் சவுண்ட். முதல்ல நம்ம விஷுவல் பார்க்கலாம். விஷுவல் வைஸ் பார்க்கும்போது இந்த படம் ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட் தான் சொல்லலாம். ஏன்னா பட்ஜெட்டை கன்சிடர் பண்ணும்போது இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமான படம் எடுத்ததுக்கு பெரிய அப்ளோஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்களே ஒரு நல்ல விஷுவல் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் போது இவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணது ரொம்பலாம் கூச்சப்படாது.
தண்ணி கம்மியாக இருக்குது சார். கம்மியா ஊற்றவே இல்லையே. சினிமோட்டோகிராஃபி அண்ட் லைட்டிங் இந்த படத்தோட பெரிய பில்லர். டீட்டெயிலாக ஷார்ட்ஸ் காட்டினதாக இருக்கட்டும், இல்லை வைடாக லேண்ட்ஸ்கேப்பாக காட்டினதாக இருக்கட்டும், நம்ம அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போச்சு. அடுத்த தடவை பெருசாக வேட்டையாடி கொண்டு வந்துடுறேன் சார். அது சைஸை பார்த்து எடை போடாதீங்க சார். இது கொடுக்குற எங்களோட பெரிய மனசை பாருங்க சார். படம் ஃபுல்லாகவே அவைலபிளான நேச்சுரல் லைட்டே ரொம்ப வயசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த சுச்சுவேஷன்லேயே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. கதையை எங்கே விட்டா? அது அந்த புலி இருக்குல்ல, அந்த புலி. இந்த படத்தில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 3 டிஃப்ரெண்ட் டைம்லைன் நடக்கிற இந்த கதையில் அதுக்கேற்ப இருக்கிற ஆர்ட் எலிமெண்ட்ஸ் காட்டுறதுனால நம்ம அந்த காலகட்டத்திலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தருது. உதாரணத்துக்கு லிமிடெட் ஸ்டோரி ஸ்பேஸில் அவங்க யூஸ் பண்ண RX-100, கோலி சோடா, நாட்டு துப்பாக்கி இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்க 90s ஸ்பீடை ரீக்ரியேட் பண்ணதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மூஞ்ச பார்க்கணுமே. ஆமாம், இத்தனை குரங்கு மாதிரியே இருந்தா அதை ஏன்டா அசிங்கப்படுத்துற? போனா குடிப்போம். எனக்கு ஒன்று கொடு. ஜெயிச்சிட்டோம்ல. ஏன்டா டேய்? இஞ்சியா சாதா இல்லையா? சாதா இல்லை, இஞ்சி தான் இருக்கு. இந்த கருமத்தை எவன் குடிப்பான்? டிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு கலர்ஃபுல்லான கலர் பேலட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. படம் ஃபுல்லாகவே இதே பேலட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைம் பீரியடை காட்டுறதுக்கு எந்த டிஃப்ரெண்ட் கலர் பேலட்டும் யூஸ் பண்ணல. அதையும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான் சரி செஞ்சிருக்கு. முன்னோர்கள் தெய்வத்துக்காக ஊர் மக்களுக்கு கொடுத்த இடம் இது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கு. போது நிறுத்துங்க. அது என்னமா கொடுத்தது தானே? டேய் சிவா, முதலாளி, இந்த குருவை நல்லா ஆட்டம் ஆடுறான்டா. ஆனால் உன் அப்பன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இதை தவிர பல இடங்களில் ஒயிட் கலரோ இல்லை லூமினட்டான எலிமெண்ட்ஸ், அதாவது லைட்ஸ், தீப்பந்தம், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப க்ளோயியாக இருக்குது. இது எதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிவா, முதலாளி, தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சணும், கொஞ்சம் வரியா? வா போலாம் வா. சிவா, டார்ச் எடுத்துக்க, ஜாக்கிரதை. சரிங்க முதலாளியம்மா. விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நிறைய குட் ஷாட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் நடக்கிற பூதகோளால் பஞ்சூர்லி கோவர மாதிரி காட்டும்போது அதுக்காக மெனக்கெட்டு நிறைய ஷாட்ஸ் எடுக்காமல் ஒரே ஒரு க்ளோஸ்அப் ஷாட்லேயே ஈஸியாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. இந்த மாதிரி நிறைய நல்ல ஷார்ட்ஸ் இருந்தாலும் சில ஆடியன்ஸை மிஸ் பண்ணுற மாதிரியே மிஸ்லீடிங் ஷார்ட்ஸும் இருக்குது. உதாரணத்துக்கு குருவாவை கொண்டது முரளிதான்னு போர்ட்ரே பண்ணுறதுக்காக ஜீப் ஓட்டுனவர் கேப் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது ஆடியன்ஸை மிஸ்லீட் பண்ணுறதுக்காகவே காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கிறது சாமியா இல்லை சிவாவோட ஹாலுசினேஷனானு சிவாக்கு தெரியலனா பரவாயில்ல, நமக்கும் தெரியலை. இதே மாதிரி குலிகா, பஞ்சூர்லி என்ற 2 நாட்டார் தெய்வங்களை மையமாக வச்சிருந்த கதையில் 2 பேருக்கான வித்தியாசத்தையும் சரியாக காட்டலை. அடுத்தது சவுண்ட். தியேட்டரில் ஓடும்போது ஓஹோன்னு ரிவ்யூ வந்த இந்த படம் ஓடிடியில் வந்தப்போ எல்லாரும் ஓட்டுனதுக்கு முக்கியமான காரணம் சவுண்ட். தைக்குடம் பிரிட்ஜோட வராக ரூபம் பாட்டு இந்த படத்தில் வர பூதகோளாவை ரொம்பவே எலிவேட் பண்ணியிருந்தது. பொதுவாகவே சவுண்ட்ஸை 2 வகையில் பிரிக்கலாம். டயஜெட்டிக் சவுண்ட் அண்ட் நான் டயஜெட்டிக் சவுண்ட். அதாவது ஒரு கதையில் வர கதாபாத்திரங்கள் கேட்கும் சத்தங்கள் எல்லாம் டயஜெட்டிக் சவுண்ட், கேட்காத சத்தங்கள் எல்லாம் நான் டயஜெட்டிக் சவுண்ட். எக்ஸாம்பிள் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் நான் டயஜெட்டிக் சவுண்டாகவும், ஃபோலிஸ், டயலாக்ஸ் இதெல்லாம் டயஜெட்டிக் சவுண்டாகவும் இருக்கலாம். இந்த படத்தில் டயஜெட்டிக் அண்ட் நான் டயஜெட்டிக் சவுண்ட் யூஸ் பண்ணுறதுல பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்கு. இந்த படத்தில் தெய்வம் வர இடத்துலலாம் ஒரு சலங்கு சத்தம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது டயஜெட்டிக் சவுண்டா இல்லை நான் டயஜெட்டிக் சவுண்டான்றது அந்த க்ரூவுக்கே தெரியலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சிவாவும் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டார்டிங்கில் வேட்டையாட போகும்போது முதல்ல ஒரு பண்ணியை சொல்கிறாங்க. அந்த பண்ணி தெய்வம் தான் போர்ட்ரே பண்ணுறதுக்காக அந்த சலங்கு சத்தம் வரும். பட் அடுத்த ஷார்ட்டே சிவாவோட க்ளோஸ்அப் ஷாட் போகும்போது அந்த சத்தம் ஸ்லோலி ஒரு மியூசிக்கல் ரிதமாக மாறும். ஸோ இது டயஜெட்டிக்கா இல்லை நான் டயஜெட்டிக்கான்னு தெரியல. இதே மாதிரி படம் ஃபுல்லாகவே இந்த கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கல்ச்சரை அழகாக கமர்ஷியலாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பூதகோளம் நடக்கும்போதாக இருக்கட்டும் இல்லை கிளைமேக்ஸில் வர ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவங்க யூஸ் பண்ண மியூசிக் உண்மையில கூஸ் பம்ப்ஸ் தான். இந்த படத்தோட கதை 3 காலகட்டங்களாக காட்டப்படுது. டெய்லி லைஃபே சலிச்சு போய் ஏன்டா வாழ்கிறோன்னு ஒரு மைண்ட் ஃபக்கான ஸ்டேஜில் இருக்கையில் என்ன பண்ணுவோம்? பட்ஜெட்டை பொறுத்து ஊட்டி, கோவா, கொடைக்கானல், லடாக்னு ட்ரிப்பு போவோம்.
இந்த கோல்டன் வேர்ட்ஸை தான் படத்தோட ஸ்டார்டிங்லேயே டேரக்டர் வலியுறுத்துறாரு. காசு மரியாதைன்னு எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுற ராஜா 96 ராம் மாதிரி 1847லேயே காடு மலைன்னு எல்லா பக்கமும் பூந்து ட்ரிப்பு போகிறாரு. பல புனித ஸ்தலங்களுக்கு போய் பல குருக்களை சந்திச்சாரு. ஆனால் எங்கே போயும் ராஜாவோட மனசுக்கு நிம்மதி கிடைக்கல. அப்போது காட்டுக்குள்ளே போகையில் பூ வச்சுருந்த கல்லை பார்த்ததையும் அமைதி கிடைச்சதா ஃபீல் பண்ணுற ராஜா, இந்த தெய்வத்தை எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் எது கேட்டாலும் நான் தரேன்னு சொல்கிறாரு. இதுதான்டா சான்ஸு, அடித்தது ஜாக்பாட்டுன்னு, கடவுளை நீங்கள் வச்சுக்கோங்க, மொத்த காட்டையும் எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு ஊர்க்கார தாத்தா கேட்க, வீரபாகு வடிவேலு மாதிரி டீலை ஓகே பண்ணுற ராஜா கடவுளை தூக்கிட்டு வீட்டுக்கே போயிடுறாரு. அன்னையில இருந்து அந்த ராஜா குடும்பத்துக்கு நிம்மதி சந்தோஷத்துக்கு குறைச்சலே இல்லை. ஊரோட தெய்வம் ராஜா கிட்ட போச்சு, ராஜாவோட இடம் ஊர்க்காரங்க கிட்ட போச்சு. வேகமாக 120 வருஷம் ஓடுது. கதை அடுத்ததா 1970 வந்து நிற்குது. அப்போது சாமியார் ஹீரோவோட அப்பா கிட்ட தானமாக கொடுத்த நிலத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு ராஜாவோட பேரன் கேட்குறான். அதுக்கு தான் பண்டமாற்று முறையில் நிம்மதி கொடுத்தேன்னு சாமி சொல்ல, நிலத்தை கொடுத்துருங்க, அதை விற்று நான் நிம்மதியாக இருந்துக்கிறேன்னு பேரன் சொல்கிறான். அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, பேசுறது சாமியா இல்லை வேஷம் போட்டவரான்னு கேட்டதும், சரி தெய்வமா இல்லை வேஷம் போட்டவரா? ஆமா இல்லைன்னு சொல்கிற கேள்விக்கு பதறி போகிற ஹீரோட அப்பா பக்கத்தில் இருந்த தீப்பந்தத்தை தூக்கிட்டு இருட்டான காட்டுக்குள்ளே வேகமாக ஓடி மறைஞ்சிடுறாரு. அங்கிருந்து ஓடி போயிருந்தா கூட தான் எதுவும் கிடச்சிருக்காது. என்னடா லாஜிக் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறக்குள்ள கதை 3வது காலகட்டத்துக்கு வந்துருச்சு. இதில் பொறுப்பில்லாமல் ஊதாரியாக சுற்றிட்டு இருக்க ஹீரோ சிவா நேர்மையான ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் முரளி தன்னோட மக்களுக்கு எதிராக செயல்படுறதா நினச்சி அவரை வேலையை விட்டு தூக்கறதுக்காக பல அட்டகாசங்கள் செய்கிறாரு. அதில் 2 தடவை உயிர் போய் தப்பிச்சு வர கிஷோர் ஹீரோ சிவாவை ஜெயிலில் பிடிச்சி போடுறாரு. சிவாவையும் அவன் கூட்டாளிகளையும் கேஸ் முடியும் வரை விசாரணை கைதிகளாக சிறையில் வைக்கும்படி கோர்ட் உத்தரவிடுகிறது. அவங்களுக்குலாம் தனி இடம். அதுவரை நல்லவராக இருந்த பண்ணையாரோட இன்னொரு முகம் தெரிய வருது. அதே சமயத்தில் கொல்லப்படுற தன்னுடைய தம்பியை பற்றி தெரிஞ்சுக்கிற ஹீரோ அதுக்கு காரணமானவங்களை பழி வாங்குவேன்னு கொலை பண்ண பண்ணையார்கிட்டயே சபதம் எடுக்கிறாரு. சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு கண்டுபிடிக்க உதவணும். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பியூர் கமர்ஷியல் அண்ட் ஹீரோ மெட்டீரியல் கண்டென்ட். கடைசியில் பண்ணையார் நிலத்தை அபகரிச்சாரா இல்லை வாக்கு கொடுத்த கடவுள் மக்களையும் நிலத்தையும் காப்பாற்றினாராங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறது எதுனா, இரு கன்னிங்கான உள்ளங்களுக்கிடையே மலர்ந்த அந்த காதல் தான். ₹1000 சம்பளனதையும் காமம் கடந்த காஜு பார்வையால் ஹீரோயினை கண்ணாலேயே கற்பழிச்ச காஜிரோவுக்கும் உள்ளூர்லேயே வேலை வாங்கி தந்ததால் லீலாவுக்கு புல்லரித்து பூத்த அந்த காதலை தான். அவளுக்கு ட்ரைனிங் முடிஞ்சிருச்சா? எப்போ முடிச்சிட்டா. வேலை கிடைச்சுன்னா ₹1000 சம்பளம் வரும். எவ்வளோ? 1000 ஓவா. ₹1000? நீங்க இங்க இருங்க, நான் வந்துடுறேன். இவனுக்கு என்ன சம்பளத்துக்கு கேட்டவனா லவ் வந்துருச்சா? இதே நம்மால கொஞ்சம் வேலை வாங்கி கொடுத்தா அவ்வளவுதானடா. பண்ணிடுவோம். சரி முதலாளி, சந்தோஷம். காதலா நினைக்கிறேன். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமானது 3 கேரக்டர். முதலாவது ஹீரோ சிவா. படத்தோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் புளுத்தியாக தான் ஹீரோ சிவா வலம் வராரு. மெடலுக்காக சண்டை போடுறது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட வம்பு வலிக்கிறது, பொண்ணுகளை ஸ்டாக் பண்ணுறது, போதையை போட்டுட்டு பன்னி வேட்டையாடுறது, முதலாளிக்கு டார்ச் பிடிக்கிறதுன்னு படம் முழுக்க ஒரு அட்டென்ஷனுக்காகவே போராடும் ஒரு. எங்க போறீங்க? மூஞ்சி திருப்பி பாரு. உங்க அக்கா எங்க? ஏய் உடு மூஞ்சில சுளுக்கு புடி. இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஏய் ஹீரோ சிவா. அடுத்தது கௌரவ புழுதியான பண்ணையார் கேரக்டர். இந்த படத்தில் சாதி ரீதியான தீண்டாமை இருக்குன்னு நம்ப வைக்கிறதுக்காகவே வலிச்சு சீமனை இந்த முழுநேர பைத்தியம் சுத்திட்டு இருக்கு. எல்லாரும் நமக்கு எதிராக மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்றதே கஷ்டம்தான். யாரு வாழறதுன்னு நான் காட்டுறேன். நம்ம ஆளுங்களை வர சொல்ல. அடுத்ததா இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் முதல் கொண்டு எல்லாத்தையுமே அதை நடித்தவங்க ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் ஃபாரஸ்ட் ட்ரைப்னு சொல்லக்கூடிய ஆதிவாசி மக்களுடைய வாழ்வியலை காட்டியிருக்கான்னு கேட்டால் அது நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? இனிமே காட்டுல இருந்து ஏதாவது எடுக்கணும்னா அதுக்கு நீங்க என் பெர்மிஷன் வாங்கணும்.
என்ன வசதிகா, என்ன பிரச்சனை? இது கேளு சிவா. காட்டுல இருந்து எதை எடுக்கணும்னாலும் இவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணுங்கிறாரு. டவுன் பஸ்ஸில் ஏறி ஒவ்வொரு ஊராக கடந்து போகிற மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை காட்டுற சீனெல்லாம் ரொம்ப சப்புன்னு ஆடியன்ஸை எந்த விதத்துலையும் பாதிக்காமல் கடந்து போயிடுது. ராத்திரி எதையோ பார்த்து பயந்துட்டேன். என்ன பார்த்த? என்னதான் பார்த்தது என்னத்தான்னு சொன்னா இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஓ, மருந்தால இது குணமாகுமான்னு தெரியல. கபில தேவா, ஒரே ஒரு மெடல் தான், சண்டை படம் பிரிச்சுக்கோங்க. அம்மா எங்க சாப்பிட எதுவும் போடல? ஓ, இங்க இருக்கா? இந்த ஊர்க்காரங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு எந்த இடத்துலையும் தெளிவாக சொல்லாமல் போனது ஒரு பெரிய லேக்னு சொல்லலாம். என்ன இதெல்லாம்? இதெல்லாம் என்னன்னு கேட்டேன். விறகு, சில்லி, இதெல்லாம் சரி. ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருந்து இதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறீங்களே, பெர்மிஷன் இருக்கா? எதுக்கு? அது மட்டும் இல்லாமல் எவனுமே படிக்காத இந்த ஊரில் படித்த ஒரு பொண்ணையும் சுய அறிவோட காட்டாமல் டிபெண்ட்டாக காட்டி இருக்கிறது ஒரு முட்டாக்கும் முட்டத்தனம். இது உன் இடத்துக்கு நீயே வேலி போடுறியா? என்னை வேலையை செய்ய விடுங்கப்பா. இப்படிப்பட்ட ஒரு வேலை நமக்கு வேண்டாம்மா. சும்மா இருக்க சொல்லி. இதே மாதிரி டிஸ்கிரிமினேட்டிவ் போர்ட்ரேல் ஆஃப் உமன், பாடி ஷேமிங் மாதிரியான டிப்பிக்கல் கமர்ஷியல் ஸ்டீரியோடைப்ஸ் இந்த படத்தில் நிறைய கொட்டி கிடக்குது. உதாரணத்துக்கு ஓப்பனிங்கில் வர திருவிழா சீக்வன்ஸ் சீனில் ஒரு மாட்டையும் ஒரு பொண்ணையும் கம்பேர் பண்ணுற மாதிரியான சீனெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த படம் பார்க்கையில் முண்டாஸ்பட்டியோட தான் கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுவும் இன்ன அனதர் வே. முண்டாசுப்பட்டி, காந்தாரா ரெண்டு படத்துலையுமே வந்துட்டு கற்பனையான ஊர், படிப்போட வாசனையே படாத ஊர் மக்கள்னு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இதனால் ரெண்டு ஊர் மக்களுக்குமே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அதுவும் யார் மேலேனா அவங்க வணங்கக்கூடிய நாட்டார் தெய்வங்கள் மேலே. அந்த நாட்டார் தெய்வங்கள் தான் அவங்க வாழ்க்கையே மாற்றுனதா ரெண்டு ஊர் மக்களுமே நம்புகிறாங்க. ரெண்டு படத்துலையுமே ஜமீன்தாராக வரக்கூடிய கேரக்டர் தான் வில்லனாக இருக்குது. ரெண்டு படமே 19th செஞ்சுரியில் ஆரம்பித்து 20th செஞ்சுரியில் முடியுது. ரெண்டு படத்துலையுமே ஊர் மக்களுக்கு சொந்தமான நிலம் இந்த பக்கம், விண்கல் இந்த பக்கம். இந்த ரெண்டையுமே ஊர் மக்கள் காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் ரெண்டு படத்தோட கதையும். வெறும் அசட்டுத்தனமான நம்பிக்கையை மட்டும் வச்சது காந்தாரா. கொஞ்சமாவது லாஜிக்காக யோசிங்கறான்னு சொல்லுது முண்டாசுப்பட்டி. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிலேட்டடான கண்டென்ட்டை தொடர்ந்து பார்க்குறக்கு தேர்ட் ஐ ரேமன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. நன்றி.